குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி டே 25க்கான வீடியோ. ஸோ இன்றைக்கி மீட் டே. ஸோ பொடிங்களோடலாம் செட் ஆயாச்சு கிளம்புறதுக்கு. ஸோ நான் பைக்கில் தான் போனேன், மற்றவங்களாம் காரில் வந்தாங்க. ஸோ ரீச் ஆகிட்டோம், இடத்த ஹாலுக்கு வந்தாச்சு. ஒரு மாதிரி ஹோலை பார்த்தா செம்ம பெரிய ஹாலு. ஸோ நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் சிக்கனோட பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் நல்லா சாப்பிட்டு மீட்டுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு வெளியே சுற்றி போனால் எல்லாம் பல்காக இருக்காங்க, செம்ம உடம்பெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ நானும் ரெடியானேன் எங்கட பிசிக்ஸ் இதுக்காக. ஸோ என்னை விட வேறு லெவலில் இருந்தால் இங்கே ஆக்கள் பரவாயில்ல நம்ம ஒரு போவோமே. சரி, நடனமெல்லாம் நடந்தாங்க. நடத்தெல்லாம் அப்படியே ஒரு வேடிக்கை ஒன்று பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு நம்ம பொடிங்கெல்லாம் பாடி பில்டிங்காக ரெடியானாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. நம்மளுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி நம்மளும் முன்னாடி எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த போஸெல்லாம் பார்த்துக்கிருந்தேன். அடுத்து நம்மளோட போட்டி வந்துச்சு. போட்டி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நடுவில் தான் பாஞ்சு போனேன். ஸோ நடுவில் போயிட்டு போஸை பண்ண தொடங்கிட்டேன். பிற என்ன கூப்பிட்டது விளங்கலை. இப்போ நடுவில் தான் பாஞ்சு போனேன். ஏதோ என்ன எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேக் மட்டும் தான். ஸோ அந்த போஸையே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன். ப்ளேஸ் கிடைக்கல தான், பட் இப்படி தான், வெற்றியோ தோல்வியோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜெயிச்சாலும் தோற்றாலும் மீசையை முறுக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ மற்ற போட்டியாளர்கள் போட்டியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக நின்றுக்கிட்டு இருந்தேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் செம்ம வெயில் பதுளையில். ஸோ மற்ற போட்டியாளர்கிட்ட செம்மையாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது நல்ல மியூசிக் போட்டு செம்மையாக செஞ்சுக்கிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க, அருமையான ஒரு ஷோவாக இருந்துச்சு. எல்லோரும் செம்ம பல்காக இருந்தாங்க. நானும் ஒரு பையனும் இந்த மாதிரி பல்காக மாட்டேன், ஃபிட்டாக இருப்பேன் உடம்ப. ஸோ போட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் பழைய மாதிரி கடைக்கு வந்தாச்சு. செம்ம பசி வேறு. ஸோ கடலையை உடச்சி சாப்பிட்டுக்கு இருந்தேன். கடலை உடைக்கும் போது நல்லா புகை போணுச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு கடலையை நல்லா வாயில் போட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் மீல்ஸ் தான் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு கடைசி ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன். அது எத்தனை மணிக்கு? நைட் 12 மணிக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெப் அடிக்கிற டைம் வந்துச்சு. ஸோ நெப் அடிக்க போகிறேன். 10 நாளைக்கு பார்ப்போம். பாய், டாடா, see you.